ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரூப் மெடிடேஷன் உடைய பலன் தான் என்ன. நார்மலாக ஒரு தியானம் செய்யும்போது ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாகவே கருதப்படுது. அப்போ இதில் தியானம் செய்யும்போது சித்த குருமார்களின் அருகில் இருந்து அதோட பலனை பெறுவது ரொம்ப ரொம்ப அற்புதமான செயலாகவே கருதப்படுது. ஒரு குருமாரானவர் தன்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தி முழுமையாக, அதாவது 0% அவரோட மைண்டு வச்சுருப்பார். எண்ணங்கள் அற்ற நிலையில் பிரபஞ்ச சக்தி அதிகமாக வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த குருமார்கள் தன்னுடைய இருப்பிடத்தில் சக்கரங்களை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்க. சக்கரங்கள் பிரதிஷ்டை பண்ண மூலிமா அவங்களுக்கு மேலும் பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல் பெருகுது. இந்த ஆற்றலானது எந்த அளவுக்கு இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு மலையிலேருந்து தண்ணி கொட்டுதுன்னா எவ்வளோ வேகமாக கொட்டும், அந்த அளவுக்கு அந்த ஆற்றலானது வந்துட்டுருக்கும். அந்த பெற்ற ஆற்றலை மற்றவங்களுக்கு அவங்களால கொடுக்க முடியும். இது ஒரு வழி. இது போல் பல வழிகள் இருக்குது. எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய ஒரு சித்த புருஷரோ மற்ற ஞானிகளோ அவர்களுடைய இடத்துல இதே போல் பலவிதமான மந்திர எந்திரங்களை வச்சு மூச்சை உள்முகமாக அடக்கி ஒரு இடத்துல தன்னுடைய உயிராற்றலானதை நிறுத்தி அங்கே ஜீவ சமாதி அடைவாங்க. இன்னதான் அவங்க பூமிக்குள்ளே இருந்தாலும் பிரபஞ்ச ஆற்றல் அங்கே அதிகமாக பெருகிட்டே தான் இருக்கும். ஏன்னா உயிராற்றலானது உள்ளே இருக்குது. அதே போல் தான் ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய அதே நிலைப்பாடு தான் ஒரு குருமாரானவர் ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய நிலைப்பாட்டை அமைதியான சூழ்நிலை வச்சு தியானம் செய்யும்போது அவருடைய கூட இருக்கக்கூடிய எல்லா சீடர்களுக்கும் அதே அளவானது பிரபஞ்ச ஆற்றலானது கிடைக்கப்பெறுது.